ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழைத்தண்டு வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு. அதை இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு, வாழைத்தண்டு ரொம்ப இலசாக இருந்தங்காட்டி சீக்கிரம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இடையில இருக்கிற நார் ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை இதில். அதனால் சீக்கிரமாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கழுவிட்டு தேவையான ஒரு வெங்காயம், ஒரு 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, ஒரு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை தழை, வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா வரமிளகா போட்டு ஒரு தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணதை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வாழைத்தண்டை நல்லா கழுவி வச்சுருந்ததை எடுத்து இதில் போட்டு கலந்து விட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். வாழைத்தண்டு நல்லா வெந்துடும். ஈஸியாக இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டு தேங்காய் பூ போட்டு இறக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.